ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் சத்தியமங்கலம் சாலையில் கணபதியிலிருந்து அத்திப்பாளையம் பிரிவு வரைக்கும் மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் நடந்துகிட்ருக்கு. அந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாலை விரிவாக்க பணிகள் நடக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ டெக்ஸ்டூல் மேம்பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். டெக்ஸ்டூல் மேம்பாலத்திலேருந்து கணபதி அத்திப்பாளையம் பிரிவு புரோசான் மால் முன்னாடி வரைக்கும் சாலை விரிவாக்க பணிகள் நடக்கும் சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னதாகவே பார்த்திங்கன்னா டெக்ஸ்டூல் பாலத்திலிருந்து கணபதி வரைக்கும் சாலை விரிவாக்க பணிகள் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கணபதியிலிருந்து புரோசான் மால் வரைக்கும் சாலை விரிவாக்க பணிகள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மெட்ரோ ட்ரெயின் வரனால அந்த பணிகள்லாம் செயல்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெட்ரோ ட்ரெயின் வருதா வரலையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இனி மெட்ரோ ட்ரெயின் வருமா வரலையா அப்படிங்கிறது தெரில. அதுக்கு முன்னாடி சாலை விரிவாக்க பணிகள்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ மழைநீர் வடிகால் பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. கடந்த ஒரு 6 மாதமாகவே இந்த பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்டை தாண்டினோன்னே வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கோம். போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. முக்கியமாக கணபதி பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் டிராஃபிக் அதிகமாகுது. கணபதியிலேருந்து புரோசான் மால் போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா சாலை கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும். பள்ளி கல்லூரிகளுக்கு வேலைக்கு செல்லுபவர்கள்லாம் டிராஃபிக்கில் மாட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்தியமங்கலம் சாலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. புரோசான் மாலுக்கு அப்புறம் சாலை விரிவாக்கம்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம். புரோசான் மால், சரவணம்பட்டி, கரட்டமேடு வரைக்கும் சாலை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறமா கரட்டமேட்டிலேருந்து குறும்பப்பாளையம், கோயில்பாளையம் வரைக்கும் சாலை விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வீடியோவை நம்ம பார்த்துருப்போம் முன்னாடியே. பார்க்காதவங்களுக்கு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இப்போ கணபதி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. 3ஆம் நம்பர் பஸ் ஸ்டாண்டு. காலையில் நேரம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. பீக் டைம்லலாம் டிராஃபிக் ஆகிரும். பேருந்து நிலையம் இங்கே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் 8 மணிலாம் ஆயிடுச்சுன்னா டிராஃபிக் ஆகிரும். நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அத்திப்பாளையம் பிரிவு பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். லெஃப்ட்டில் திரும்பினோம் அப்படின்னா மணியக்காரம்பாளையம் போகிற வழி. மணியக்காரம்பாளையம் போய்ட்டு துடியூர் பக்கம் போகலாம். நம்ம இப்போ சூர்யா ஹாஸ்பிட்டல் ஜங்ஷனுக்கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. 2 புறமுமே வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த வேலைகளை விரைந்து முடிக்கணும்னு சொல்லி அங்கே இருக்க பகுதி மக்கள்லாம் கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த பக்கம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ்லாம் இருக்கனால கடைகளுக்குள்ள வரதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட இடதுபுறம் பாருங்கள், மழைநீர் வடிகாலுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வலதுபுறம் நடந்துகிட்ருக்கு. நம்ம அங்கே போய்ட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வரலாம். கடைகளுக்குள்ளெல்லாம் போகிறக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சீக்கிரமாக வேலைகளை முடிக்கணும்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ சிஎம்எஸ் ஸ்கூலுக்கிட்ட வந்தாச்சு. இங்கெல்லாம் வேலைகள்லாம் முடிஞ்சு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தாங்க இந்த பகுதிகளெல்லாம். வலதுபுறம்லாம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் வேலைகள் முடிஞ்சு அந்த பக்கம் ஒரு சர்வீஸ் சாலைகள் மாதிரி இருக்குது பாருங்கள். வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் சாலை விரிவாக்கம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மழைநீர் வடிகாலுக்கு அடுத்ததாக பக்கத்துலேயே ஒரு சர்வீஸ் ரோடு போடலாம் போல். இந்த மாதிரி இடம் இருக்குது. சாலை விரிவாக்கம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அத்திப்பாளையம் பிரிவு ஜங்ஷன்கிட்ட வந்தாச்சு. இந்த பக்கம்லாம் இனிதான் வேலைகள்லாம் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அத்திப்பாளையம் பிரிவு வரைக்கும் இப்போ மழைநீர் வடிகாலுக்கான வேலைகள் நடந்துருக்கு. புரோசான் மால் வரைக்கும் வேலைகள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அத்திப்பாளையம் பிரிவு லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா சின்னவடம்பட்டி போயிடலாம். ரைட்டில் போனோம்னா ஆவாரம்பாளையம் போயிட்டு அவினாசி ரோடு பக்கம் போகலாம். அப்படியே முன்னாடி வந்தோன்னா ரைட் சைடில் எஃப்சி ரோடு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போகிற ரோடு, பாரதி நகர் பஸ் ஸ்டாப்பு, அதுக்கடுத்ததாக புரோசான் மாலு. இப்போ நம்ம காலையில் போயிட்டுருக்கனால டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை. ஒரு 8 மணிக்கெலாம் வந்தோன்னா டிராஃபிக் அதிகமாகிடும். நம்ம இப்போ புரோசான் மால் ஜங்ஷனுக்கிட்ட வந்தாச்சு. ராமகிருஷ்ணா மில்ஸ் அந்த பகுதிக்கு வந்தாச்சு. இது வரைக்குமே சாலை விரிவாக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ரைட் சைடில் போனோம்னா விளாங்குறிச்சி, விநாயகபுரம் போயிட்டு விளாங்குறிச்சி போகலாம். புரோசான் மால் தாண்டி சாலை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க.
4 வே ரோடு, 2 பக்கமும் சர்வீஸ் சாலைகள்லாம் அமைச்சிருப்பாங்க. நம்மளோட லெஃப்ட் சைடில் ப்ரோசன் மாலு. நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு நம்மளோட வலதுபுறம்லாம் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பக்கம்லாம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகாது. டெக்ஸ்டூல் மேம்பாலத்திலேருந்து ப்ரோசன் மாலில் கொஞ்சம் வர வரைக்கும் தான் டிராஃபிக் ஆகும். நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு திரும்பவும் காந்திபுரம் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். இந்த பக்கம்லாம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம அத்திப்பாளைய பிரிவு தாண்டி சூர்யா ஹாஸ்பிட்டல் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். கணபதி பஸ் ஸ்டாண்டு பார்த்த மாதிரி. மழைநீர் வடிகாலுக்கான வேலைகளை விரைந்து முடிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க. நம்மளோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கமர்ஷியல் பிளேசஸாக தான் இருக்கும். அதனால் கடைக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. மழைநீர் வடிகாலுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாலை விரிவாக்கம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ சிஎம்எஸ் ஸ்கூலில் தாண்டி கணபதி பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். அத்திப்பாளையம் பிரிவு கணபதி டெக்ஸ்டூல் மேம்பாலம் வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். சாலை விரிவாக்கம் பண்ணதுக்கப்புறமா போக்குவரத்து நெரிசல் குறையும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன்கிட்ட வந்தாச்சு. இப்போ சூர்யா ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன்லேருந்து அத்திப்பாளையம் பிரிவு வரைக்கும் 2 புறமுமே மழைநீர் வடிகாலுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரோசன் மால் முன்னாடி வரைக்கும் வேலைகள்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ கணபதி ஜங்ஷனுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்போம். குறும்பாளையத்திலேருந்து கோயில்பாளையம் வரைக்கும் சாலை விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். 2 பக்கம் இருக்கிற மரங்களையெல்லாம் எடுத்துட்டாங்க. மரங்களையெல்லாம் எடுத்துகிட்டு 4 வழி சாலைகளாக விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த வீடியோ போட்டு 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எந்த அளவு வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரில. நம்ம அந்த பக்கம் போகிறப்ப அப்டேட் பண்ணலாம் எந்த அளவுக்கு வேலைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. சரவணம்பட்டி வரைக்கும் சாலை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சரவணம்பட்டியிலேருந்து கரட்டமேடு வரைக்கும் சாலை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கரட்டமேட்லேருந்து காப்பிக்கடை பஸ் ஸ்டாப் வரைக்கும் விரிவாக்கம் பண்ணாங்க. இப்போ காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து குறும்பாளையம் கோயில்பாளையம் வரைக்கும் சாலை விரிவாக்கம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நாளுக்கு நாள் வாகனங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுருக்கு. சாலை விரிவாக்கங்கிறது எல்லா இடங்கள்லேயும் தேவைப்படுது. சத்தியமங்கலம் சாலையில் தான் சாலை விரிவாக்கம் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ சத்தியமங்கலம் சாலையிலும் இப்போ விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் போக்குவரத்து நெரிசல் குறையும்னு எதிர்பார்க்குறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.